நம்ம என்ன கத்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் அமைதே தவிர திறமைங்கிறது ஒன்று பிறக்கும் போது வரதில்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 5 பெஸ்ட் லாங் வீடியோ கண்டென்ட், அதாவது மக்கள் எப்போவுமே பார்க்கக்கூடிய, எப்போவுமே தவிர்க்காம பார்க்கக்கூடிய, தோல்வியே வராத ஒரு 5 எஃபெக்டிவ் லாங் வீடியோ கண்டென்ட் என்னங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவுக்கு முன்னாடி 5 பெஸ்ட் ஷார்ட்ஸ் வீடியோ கண்டென்ட் என்னங்கிறத பற்றியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்போ 5 பெஸ்ட் ஷார்ட்ஸ் வீடியோ கண்டென்ட், 5 பெஸ்ட் லாங் வீடியோ கண்டென்ட் என்னென்னங்கிறத உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். நான் சொல்லக்கூடியது இந்த வருஷம் மட்டும் இல்லை, எல்லா வருஷமும் எல்லாராலும் பார்க்கக்கூடிய கண்டென்ட்டை தான் நான் 2 வீடியோக்கள்லையுமே சொல்லியிருக்கேன். இந்த வீடியோலையும் அதுதான் சொல்ல போகிறேன். ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல்லைக்கானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான யூடியூப் சார்ந்த நிறைய விஷயங்கள், யூடியூப் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு மொத்தம் 5 கண்டென்ட்டு, அதில் 5வது கண்டென்ட்லேருந்து 5, 4, 3, 2, 1 ஆர்டரில் போயிடலாம். இதில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிற கண்டென்ட் வந்து ரொம்பவே முக்கியமான, ரேர், எல்லாராலும் எப்பவும் ரசிக்கப்படக்கூடிய கண்டென்ட். நீங்கள் 0 சப்ஸ்கிரைபரில் அந்த கண்டென்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கூட மக்கள் வந்து உங்கள் சேனலுக்கு நிறைய பேர் வந்து அந்த வீடியோவை பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட். ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ 5வது பிளேஸ் என்ன வீடியோ, என்ன கண்டென்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மனநலம், வாழ்க்கை சிந்தனை, அதாவது இந்த மைண்ட் செட் சார்ந்த விஷயங்கள், லைஃப் லெசன் சார்ந்த நிறைய விஷயங்கள், அதாவது நம்ம லைஃப்பில் என்ன மாதிரியான ஹேபிட்ஸை வளர்த்துக்கணும், எந்த மாதிரி நம்ம லைஃப் கொண்டு போகணும், என்னென்னலாம் தவிர்க்கணும், என்னென்னலாம் சேர்த்துக்கணும், இந்த மாதிரி லைஃப் லெசன்ஸு, மைண்ட் செட்டு, பாசிட்டிவ் திங்கிங்கு, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பற்றின வீடியோக்கள்லாம் நிறைய நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள், இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறது எப்படி, அப்புறம் பாசிட்டிவாக நம்ம திங்க் பண்ணுறது எப்படி, நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கிறது எப்படி, இந்த மாதிரி சொல்லித்தர நிறைய சேனல்ஸ் பார்த்துருக்கலாம். ஸோ நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணால் கூட இந்த மாதிரி சேனல்ஸ் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கே தெரியாத மாதிரி இருக்கும். ஆனால் நிறைய பேர் வந்து தேடி பார்க்கக்கூடிய கண்டென்ட்டில் இது 5வது பிளேஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் வீடியோஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஒரு ஏஜ்டு பீப்புள்ஸாக இருக்கீங்கன்னா, நீங்கள் உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கூட நீங்கள் வீடியோவை ஷேர் பண்ணலாம். அது இப்போ வர யங்ஸ்டர்ஸுக்கு நிறைய பேர்த்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சேனல் கூட ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப எஃபெக்டிவான சேனலாக இருக்கும். ஓகேங்களா, இது 5வது. 4வது வந்து தினசரி டிஜிட்டல் டிப்ஸு. ஆமாங்க, ஸோ இப்போ வந்து நம்ம எல்லார் கையிலையுமே நிறைய எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் தான் இருக்குது. ஃபோன் ஆகட்டும், லேப்டாப் ஆகட்டும், சிஸ்டமு, டிவி, இந்த மாதிரி நிறைய எலக்ட்ரானிக் சார்ந்த நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் எல்லாத்தையும் நீங்கள் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு சேனலாக இருக்கிறத விட பர்டிகுலர் ஏதோ ஒரு விஷயம், இப்போ மொபைல் சார்ந்த ஒரு சில விஷயங்கள், டிப்ஸு, ஹேக்ஸு, சின்ன சின்ன யூஸ்ஃபுல்லான செட்டிங்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நீங்கள் டிஜிட்டல் சார்ந்த விஷயங்களை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். உதாரணத்துக்கு மொபைல் சேஃப்டியாக இருக்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸு, இந்த ஸ்கேமு, இந்த மாதிரியான ஃப்ராடு கால்ஸ் எல்லாம் எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது ப்ரோ அப்படின்னு சொன்னால் கூட பிரச்சனை இல்லை, நிறைய சோர்ஸ் இருக்குது. நீங்கள் தேடி அதை ரெஃபர் பண்ணி அதை லேர்ன் பண்ணிட்டு கூட அதை ஒரு வீடியோவாக சொல்லலாம். ஸோ நீங்களும் லேர்ன் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கும், உங்களுக்கும் ஒரு கண்டென்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து 4வது பிளேஸில் இருக்குது. 3வது பிளேஸில் தொழில் திறன் வளர்ச்சி, அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட் பேஸில் இருக்கிற கண்டென்ட்டு, அதாவது ஒரு கோடிங் சொல்லி கொடுக்கறதாகட்டும், தமிழ் ஸ்கூல் காலேஜ் அந்த லெசன்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கறதாகட்டும், இந்த மாதிரி யோகா சொல்லித்தரதாகட்டும், இந்த மாதிரி ஸ்கில் பேஸ்டான ஒரு கண்டென்ட்டை கூட நீங்கள் யூடியூப்பில் சொல்லித்தரலாம். ஸோ இதுக்கு உங்களுக்கு கட்டாயம் ஒரு திறன் தெரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பற்றின விஷயங்களை கேதர் பண்ணி நீங்கள் கற்றுக்கோங்க. நீங்கள் கற்றுக்க நீங்கள் கற்றுக்கிட்டதை வீடியோவாக கொடுங்க. ஸோ இப்படி தான் நிறைய பேர் எல்லாருமே அவங்களுடைய திறமையை வளர்த்திக்கிறாங்க. திறமைங்கிறது நம்ம பிறக்கும் போது நம்ம கூட வரதில்லை, நம்ம பிறந்து நம்ம சூழல் எப்படியோ அந்த சூழலில் நம்ம என்ன கற்றுக்குறோமோ அதை பொறுத்து தான் அமைதே தவிர திறமைங்கிறது ஒன்று பிறக்கும் போது வரதில்லை. ஓகேங்களா, ஸோ இது வந்து 3வது. இந்த மாதிரி நீங்கள் ஸ்கில் பேஸ்டு இந்த இன்டர்வியூ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, உதாரணத்துக்கு
கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, ஒருத்தர்கிட்ட எப்படி நம்ம பேசணும், இது எல்லாமே ஒரு ஸ்கில்லு தான். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் சொல்லி தரதெல்லாம் கூட ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து 3வது. 2வது ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த்து, பியூட்டி டிப்ஸு. இந்த ஹெல்த் சார்ந்த விஷயங்களை நீங்கள் வீடியோவை கிரியேட் பண்ணி போடுறீங்கன்னா எப்போவுமே அதுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும். ஏன்னா நீங்கள் இப்போ போடுற வீடியோ வந்து இப்போ வியூஸ் வரலைனாலும் ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து இப்போது போட்ட அன்னைக்கு ஒரு 10 வியூஸ் இருக்குதுன்னா ஒரு 2-3 மாதம் கழிச்சு 10,000 வியூஸ் கூட இருக்கும். ஏன்னா ஹெல்த் ரிலேட்டடாக நிறைய பேர் தேடி பார்ப்பாங்க. இப்போ நான் சொன்ன கண்டென்ட்லேயே தேடி பார்த்து பெனிஃபிட் அடையிறது வந்து ஹெல்த்து சார்ந்த விஷயத்தை போடுற கண்டென்ட் தான். ஓகேங்களா? உதாரணத்துக்கு அடிப்படை உடற்பயிற்சிகள், அப்புறம் சாப்பாட்டு சார்ந்த நல்ல ஆரோக்கியமான உணவுகள் எது, தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகள் எது, ஒவ்வொன்றிலையும் எவ்வளோ கேலரிஸ் இருக்குது, உடம்பை ஏற்றணுன்னா அதுக்கு எந்த மாதிரி உணவு பழக்கங்கள், உடல் குறைக்கணுன்னா எந்த மாதிரி உணவு பழக்கங்கள், இந்த மாதிரி ஹெல்த் சார்ந்த நீங்கள் விஷயங்கள் சொல்கிறப்போ அது நிறைய பேர் எப்போவுமே தேடி வந்து பார்ப்பாங்க. நீங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ கூட ஹெல்த் சார்ந்த வீடியோக்கள் இப்போ வரைக்கும் பர்ஃபார்ம் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா அதை தேடி பார்ப்பாங்க. இது 2வது விஷயம். ஸோ விஷயம், நான் சொன்ன முக்கியமான ஒரு விஷயம், எல்லாரும் எப்பவும் எந்நேரமும் எல்லா நாளும் தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம்னா மணி ரிலேட்டட் கண்டென்ட், ஃபைனான்ஸ் ரிலேட்டட் டிப்ஸு, ஃபைனான்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள், இந்த பணம் சம்மந்தப்பட்ட எந்த கண்டென்ட் போட்டாலும் சரி அது ஆன்லைனில் சம்பாதிக்கிறதாகட்டும், ஆஃப்லைனில் சம்பாதிக்கிறதாகட்டும், பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதாகட்டும், உதாரணத்துக்கு இந்த சேமிப்பு பழக்கங்கள், இந்த ஸ்மால் சேவிங்ஸு அது எப்படி பெரிய லெவலில் கொண்டு போகிறது, இந்த பேங்க் ஸ்கீம்ஸு, அப்புறம் இந்த சேமிப்பு பழக்க வழக்கங்களை எப்படி நம்ம வளர்த்துக்கலாம், இந்த கோல்டு சில்வர் சேவிங்ஸ் டிப்ஸ் எப்படி, இந்த மாதிரி எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி மணி ரிலேட்டடாக நீங்கள் என்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு சிம்பிளான விஷயத்தை நீங்கள் சொன்னால் கூட அது வந்து நல்ல வியூஸ் போகும். ஓகேங்களா? ஸோ மணி ரிலேட்டட் கண்டென்ட்டுக்கு எப்போவுமே வேல்யூ இருக்குது. எப்போவுமே தோல்வியே அடையாத கண்டென்ட்னா அதை இதை சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இந்த 5 கண்டென்ட் இருக்குது. உங்களுக்கு இன்னும் 5 கண்டென்ட் வேணும்னா மறக்காமல் எக்ஸ்ட்ரா 5 கண்டென்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேம் டைம் யூடியூப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை அடுத்தடுத்து நான் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.